அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் ஈத், அதாவது ஈதுக்கு அடுத்த நாள். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலோ எந்த கடையுமோ ஓப்பன்லேயே இல்லை. பிகாஸ் வந்து இந்த சின்ஹரிஸ்டோட பெருநாள், முஸ்லீமோட பெருநாள், தமிழவங்களோட பெருநாள், இது எல்லாமே ஒரே டைமில் வந்ததில் வந்து எல்லாமே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்பினதுனால ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு சாமான் வாங்குறதுக்கு கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா கடையுமே க்ளோஸ். ஸோ அன்றைக்கி ஈதப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு லங்கா ஹோட்டல் கிராண்ட் பாஸில் இருக்கிறது, சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். என்ன பார்க்குறேண்ணா? என்னடா வைத்தியம்? ஸோ லங்கா ஹோட்டலில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா, நல்ல இடியாப்பம் வாங்கி மாசி சம்பல், சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் வாங்கி நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துட்டோம். அங்கே வச்சு என் பொண்ணு வந்து கிண்டர் ஜாயின் வாங்கி கேட்டு அடம் பிடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கறியும் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா கடையுமே க்ளோஸ். சரி வந்ததோடையே முடுக்கு தெரு போயிட்டு கறியை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே இறைச்சி வாங்கினேன். ஸோ இறைச்சி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு வந்து அந்த பெருநாள் பிளேட் வந்து இருந்துச்சு, தமிழவங்க தந்தது. ஸோ நாங்கள் கொடுக்குற மாதிரி அவங்களும் அவங்களுடைய பெருநாளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கேக், அதுக்கப்புறம் வந்து பலகாரம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி லன்ச் என்னென்னா வந்து சிக்கனும், அச்சார், தயிர் சம்பல், கிழங்கு ஃப்ரை, அது கூட வந்து கத்திரிக்காய் கிரேவி, சிக்கன் கிரேவி, இது எல்லாமே. ஸோ பொண்ணு நல்லா தூங்குறாங்க. ஸோ அன்னைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் கறி இருந்துச்சு. அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு வந்து கறி இருக்கலை. ஸோ இப்படியே போனால் நம்ம வந்து திரும்பி ரிஸ்க் எடுக்க வரும்னு சொல்லி தான் இறைச்சி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கே வந்துட்டேன் பீஃபை. ஸோ அன்றைக்கி வந்து அம்மா நெய் சோறு ஆக்கியிருந்தாங்க. ஸோ நெய் சோறுக்கு சிக்கன் கிரேவி, அப்புறமேட்டு சிக்கன் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நல்லா பசி வேறு. அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே நாங்கள் எங்கேயுமே இறங்கலை. என் ஹஸ்பண்ட் வந்ததுலேருந்தே வந்து வெளியே எங்கேயுமே இறங்கலை. பெருநாளும் வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. அப்படி வீட்டுக்குள்ளவே இருந்தே டைம் போயிடுச்சு. சரி புள்ளைய வந்து இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், புள்ளைய எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், புள்ளைய எங்கேயாவது ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஷார்ட் பீரியட்க்கு தான் வந்திருக்காரு. அவர் வந்து என் கூட இருக்கிறதுக்காக ஒரு ஒரு 8 டேஸ் அந்த மாதிரி கணக்குக்கு தான் வந்திருக்காரு. சரி வந்ததோடு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரின்னு சொல்லி எங்கே தான் போகிறது, மழை வேறு. அவர் வந்த டைம்லேருந்தே சரியான மழை. ஸோ ஓப்பன் ஏரியாஸ் எதுக்குமே வந்து பயமாக இருக்குது, மழை பெஞ்சிச்சுன்னா மாட்டிப்போன்றதுனால. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன் கோல் ஃபேஸ் போனோம். அங்கே போயிட்டு ஏதாவது பிள்ளைக்கு விளையாட வைக்கலாம்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் ஒன் கோல் ஃபேஸ் தான் போனோம். சரி இங்கே போய் பாபா. ஸோ ஷேஹம்மா போட்டிக்கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ செம்ம க்யூட்டான ஒரு ட்ரெஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவளுக்கு வந்து ரொம்ப ஏற்ற கலரும் கூட. அதுவும் இல்லாமல் இந்த ஓவர் கோட்டை கழட்டிட்டும் போடலாம். ஸோ அடிக்கடி அவங்க அதை கழட்டிட்டும் போட்டுட்டும் இப்படியே இருந்தாங்க. ஸோ அவங்க அபு வந்து வந்ததுலேருந்தே அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அல்ஹம்துலில்லான்னு. ஸோ அது ஒரு பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் வந்து அப்பான்றது வந்து ரொம்ப அந்த பாண்டிங், அப்பா பொண்ணு பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என் பொண்ணும் அதே மாதிரி தான். அவங்க அப்புன்னா அவங்களுக்கு உயிர். அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி தான். அவன்னா உயிர். ஸோ ரொம்ப ரொம்ப செல்லமாயிட்டா அவங்க அபு வந்து இங்கே வந்ததுலேருந்து, ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து எதுக்குமே அவர் தான்.
ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இந்த அவர் வந்து பார்த்து வந்தது ஒரு இடம். ஸோ அந்த இடம் க்ளோஸ் போல. ஒன் கால்ஃபேஸ்லேயே சின்ன கிட்ஸ் ஏரியாவுக்கு ஒரு இடம் இருந்துச்சு போல். அது 8:00ஓடயே க்ளோஸ் போல். சரின்னு சொல்லி அங்கே விளையாட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருந்துச்சு. அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பசங்க விளையாடுற கேம். சரி என்ன பண்ணுறது, வந்ததுக்கு எதையாவது புள்ளைய விளையாட வைக்கணுன்றதுக்காக இந்த கேம் வந்து 2 காயின்ஸ் போட்டு விளையாடுற கேம். ஒரு காயின் வந்து ₹100 சரின்னு சொல்லி 2 காயின் போட்டு பின்னாடி இருந்து அவர் வந்து பைக் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்ட் வந்து. ஸோ இவங்க வந்து ரேஸ் பண்ணிட்டு மட்டும்தான் இருந்தாங்க. பட் இவங்களும் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்து நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க ரேஸ் பண்ணிட்டு. ஸோ இவங்கள பார்த்து பின்னாடி இருந்த பசங்க எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணை வந்து. ஸோ அந்த பையன் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்தாங்க. இந்த ரைட் சைட்லேருந்தும் வீடியோ வந்து எடுத்தாங்க. என் பொண்ணு வந்து என்னவோ அவவே விளையாடுற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க வீடியோலாம் எடுத்தாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப நேரமாக வீடியோ, பின்னாடி இருக்கிற பையன் வந்து என் பொண்ணை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃப்ரூட்ஸும் வந்து உடைக்கிற கேம் ஒன்று இருந்துச்சு. அதுவும் எல்லா கேமுக்குமே 2 காயின்ஸ் தான். சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதையும் விளையாட வச்சோம். இன்னொன்று வந்து அந்த பொம்மை விளையாட்டு ஒன்று இருந்துச்சு. அதை ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் அந்த பக்கம் இருக்கலை. அதனால என் ஹஸ்பண்ட் மட்டும் புள்ளைய விளையாட வச்சுருக்காரு. அதை நான் ஷூட் பண்ணலை. சரின்னு சொல்லி மொத்தம் ஒரு 3 கேம்ஸ் தான் அங்கே இவங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பசங்க விளையாடுற கேம்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 கேமை மட்டும் விளையாட வச்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஒன் கால்ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய சீனரிஸ் இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் வச்ச ஊஞ்சல், இந்த மாதிரி ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்க்கு வந்து நிறைய இடம் சீனரிஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அங்கே வச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து இப்போ கிளம்பி நாங்கள் கார்னிவல் போயிட்டு இருக்கோம். ஸோ கார்னிவல் போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஒன் கால்ஃபேஸ்க்கு வந்து என் அப்பாவும் தம்பியும் வரல. என் ஹஸ்பண்ட் வந்து கார்னிவல் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இல்லை அப்பாவும் தம்பியும் வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சாங்க. வாங்க ஒன் கால்ஃபேஸ்க்கு வாங்க, இங்கேருந்து நாங்கள் கார்னிவல் போகலான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லி எல்லோரும் ஒன் கால்ஃபேஸ் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பனானா போட்டுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500. சரியாக நாங்கள் வந்து செகண்ட் ஈத் போனோம். ஈதுக்கு அடுத்த நாள் போனோம். அது ஏன் அப்படி தான் புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஏதாவது ஒன்று விரும்பி சாப்பிடும்போது தான் அதோடைய ரேட்டு வந்து எகிரிக்கிட்டே போகுது. அது என்ன மாயம்னே தெரியல. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் வந்து முன்ன மாதிரி இல்லை. 1500க்கு வந்து நிறையவே தராங்க. முன்ன வந்து கொஞ்சம் அளவாக தருவாங்க பிளேட்டில். இப்போ வந்து ரேட்டை வந்து 1500 ஆக்கினதுனால அந்த போட் ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம்ஸும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு தான் தராங்க. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்ததுமே சொல்லிட்டாரு கார்னிவல் அவருக்கும் பர்சனலாக வந்து கார்னிவல் ஐஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து உயிர் தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூட மனசு வராது வேறு எங்கேயும் போகிறதுக்கு. ஸோ அங்கே வந்து கார்னிவல்லையும் ஐஸ்கிரீம் நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்து அநியாயத்துக்குன்னு க்ரௌடு வேறு, சரியான க்ரௌடு. ஸோ போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து தான் ஐஸ்கிரீமே சாப்பிட்டு நாங்கள் போட்ட ஆர்டர் கையில் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுடைய ஈதுக்கு அடுத்த நாள் செகண்ட் டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.